பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு சனி பகவான் 10வது வீட்டில் இருந்தார். இப்பயும் 10வது வீட்டில் தான் இருக்கார். அதாவது 2025 மார்ச் 29 தான் அவர் லாபஸ்தானத்துக்கு வருவார். அது வரைக்கும் 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் தான் இருப்பார். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ 10 ரூபா வருது அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பெருசாக நான் தொழிலை வச்சு சாதித்தேன் அப்படின்னா இல்லை. புது முயற்சி எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல யோசனை அப்படிங்கிறதே வரலை. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற சனி தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுமாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா இருக்கிற வேலையை தக்க வச்சுக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது. வேறு வேலை தேடலான்னாலும் லீவு போட்டு போய் தேட முடியாது, வேலையை விட்டுட்டும் போக முடியாது. நமக்கு மாதம் ஆனால் சம்பளம் வேணும், என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கிற வேலையில் பிடிக்கலன்னாலும் ஒண்டிக்கிற மாதிரி தான் போயிடுச்சு. அதுவும் தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த சனி வக்கரம் அடைஞ்சு கிடந்தார்ல ஜூன் மாதத்துலேருந்து ஏகப்பட்ட மாற்றம், தொழிலில் பின்னடைவுகள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க. நல்லா போன தொழில் திடீர்னு நலிவடைஞ்சு போயிருக்கோம். பார்க்குறவனே நம்மளை கொஞ்சம் இலக்காரம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவன் ஒரு தொழில் பண்ணால் நட்டமாக போயிட்டான் போல இருக்குது, இதெல்லாம் சொன்னால் எங்கே கேட்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளை பகடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் பிரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது நட்டம் ஏற்பட்டிருக்கலாம். இப்படி தொழில் ரீதியாக பல பின்னடைவுகள் அப்படிங்கிறத கொடுத்துட்டாரு சனி பகவான். அதனால் நம்ம தொழிலில் ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனையோடு தான் இந்த காலகட்டத்துக்குள்ளேயே நீங்கள் வருவீங்க. இப்போ சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி பலம் அடைகிறாரு. அதாவது 10வது வீட்டில் நேர்கதி பயணம் அப்படிங்கிறத தொடங்கிட்டார். இதுக்கு மேலே அவர் 10வது வீட்டில் வக்கரம் அடைய மாட்டார். 11 நோக்கி அவரோட பயணத்தை தொடங்கிட்டார். அப்படிங்கும்போது 11ஆம் இடத்துக்கு உண்டான ஆதிபந்தம் அப்படிங்கிறத சனி இப்போவே கொஞ்சம் கொடுக்கவும் ஆரம்பிப்பார். அதனால் தொழிலில் அடுத்த கட்டம் அப்படிங்கிறத நீங்கள் அடையலாம். புது முயற்சிகள் செய்யலாமா ஜோசியரன்னா செய்யலாம். புதுசாக முதலீடு போடலாமா ஜோசியரை அப்படின்னா போடலாம். புதுசாக ஏதாவது தொழிலில் ஆட்களை சேர்க்கலாமா, புதுசாக வேலையாட்களை நியமிக்கலாமா, இல்லை ஒரு கடை வச்சுருக்கேன் சரியாக இல்லை, வேறு ஒரு பகுதிக்கு கடையை மாற்றலான்னு இருக்கேன், மெயின் ரோடு பக்கம் போனால் 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கேட்குறாங்க, நான் கடனை உடனே வாங்கி போடலாமா ஜோசியரை, நம்பலாமா அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்பலாம், தப்பு கிடையாது. ஏன்னா சனி இதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் வர போகிறாரு. 10லேருந்து 11 நோக்கி போக போகிறாரு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மாதம், அப்புறம் லாபஸ்தானத்தில் ஒரு 2.5 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு சனி உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்களோட தொழில் அப்படிங்கிறதும் சரி, வேலை அப்படிங்கிறதும் சரி, உச்சபட்ச வளர்ச்சி அப்படிங்கிறத நோக்கி போகும்போது இது மாதிரி குறிப்பாக பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இது மாதிரி கடந்த காலகட்டத்தில் ஏதாவது பணிச்சுமை காரணமாக லீவு போட்டு வீட்டில் உட்காந்துருந்தவங்க, இல்லை உடம்பு முடியாமல் வேலைக்கு போக முடியாமல் லீவில் கிடந்தவங்க, இவங்களை அப்போ மறுபடியும் வேலைக்கு போகலாம். அதுமாரி ஒரு தேவையற்ற குற்றச்சாட்டால் வேலை இழந்து போனவங்களுக்கு கூட இப்போ பணி அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பாக அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க தாராளமாக ரெட்டிப்பாக செய்யலாம். ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதலான்னு இருக்கேன், இல்லை ஒரு அதிகாரி ஒருத்தரை பார்க்க போகிறேன், தெரிஞ்ச எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார், எம்பி ஒருத்தர் இருக்கார், மந்திரி ஒருத்தர் இருக்கார், அவர் மூலமாக ஒரு வேலைக்கு முயற்சி செய்யலான்னு இருக்கேன் ஜோசியரை அப்படின்னா செஞ்சு பாருங்கள், தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கூடி வருது. அப்படிங்கிறப்ப நம்ம முயற்சிகள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதேமாரி சனி பகவான் பலமடைகிறாரு அப்படின்னா சில விஷயங்களில் நாம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா சனி பகவான் தான் இருக்கிற வீட்டிலேருந்து 3, 7, 10 இந்த 3 வீட்டை பார்ப்பார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 12வது வீடு மேச ராசியை சனி பார்க்குறாரு, 4வது வீடு சிம்ம ராசியை சனி பார்க்குறாரு, 7வது வீடு விருச்சிக ராசியை சனி பார்க்குறாரு. இப்போ சனி பார்வையில் இந்த 3 இடங்களும் படுது. அப்படிங்கிறப்ப விரயஸ்தானத்தில் விழுகிற சனி பார்வை நமக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறத சுப விரய செலவுகளாக கொடுக்கும். ஒரு நட்டம், ஒரு வைத்திய செலவு, இல்லை ஒரு உறவுக்காரங்களுக்கு முடியல, நான் 10 ரூபா கொடுத்து உதவுற மாதிரி ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் வராது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. விரய செலவுகள் அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும். விரயத்தில் சனி பார்வை இருக்குது அப்படின்னா விரயம் பண்ண வைப்பார். அப்போ நம்ம ஏதாவது கோயிலுக்கு வேண்டுதல் இருந்தால் செஞ்சு விடலாம். இல்லை தொலைதூரத்தில் ஒரு கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது, ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்டு இருந்தோம், ஒரு திருப்பதிக்கு போகிறேன், ஒரு சபரிமலைக்கு யாத்திரை போகிறேன், இல்லை எங்கேயாவது நவக்கிரக சுற்றுலாவுக்கு போகிறேன், இல்லைனா தொலைதூரத்தில் உள்ள கோயிலுக்கு போகிறேன், குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன், ஒரு பொங்க வைக்கிறேன், கிடா வெட்டுறேன், இந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் நேர்த்தி கடன் இருந்ததுன்னா அதை இப்போ செஞ்சு விட்ருங்க. இப்படி சுப விரய செலவுகளில் பிடிச்சுன்னா தேவையற்ற விரய செலவுகள் அப்படிங்கிறது வராது. நம்மளால் முடிகிறப்பெல்லாம் நம்ம கையில் கிடைக்கிற காசில் யாருக்கோ ஒரு வேளை சாப்பாடு வாங்கி போடுறது, இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி அப்படிங்கிறதையும் செஞ்சிடணும். அதோட
ராசிக்கு 4வது வீடு, தாயாரை குறிக்கக்கூடிய இடத்துல சனி பார்வை விழுவுது, சுகஸ்தானம் அப்படிங்கிறது. உங்களோட சொந்த உடல் ஆரோக்கியம், பெற்ற தாயாரோட உடல் ஆரோக்கியம், இதுக்காக கொஞ்சம் அப்பப்போ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சாதாரண காய்ச்சல், தலைவலி, ஜுரம்னா அப்பப்போ பார்த்துக்கிறது நல்லது. ஒரு 500 200ல் முடிஞ்சிடணும். இல்லை நான் வீட்டில் இருக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கிறேன்னா அது கொண்டு போய் 5000 10,000த்தில் விடும். குறிப்பாக தாயாரோட உடல் ஆரோக்கியம், தாயாருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள், முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. அது மாதிரி ராசிக்கு 7வது வீட்டில் சனி பார்வை விழுவுது. 7 அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம், மனைவி, தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள், இவங்களை குறிக்கக்கூடிய இடம். அங்கே சனி பார்வை விழுவுது அப்படின்னா கூட்டு தொழிலில் கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கூட்டை விட்டு பிரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதோட பார்த்திங்கன்னா மனைவி அப்படிங்கிற இடத்துலையும் அந்த பார்வை விழுவுது இல்லையா, கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறத சனி கொடுப்பாரு. அதனால் நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. வீட்டுக்கே ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் அவங்கள கேட்டுட்டு இது தேவையா, இது வேணுமா வேணாமா அப்படின்னு கலந்து ஆலோசிச்சுட்டு வாங்கிக்கிறது. நம்மளா போய் எதையா ஒன்று வாங்கிட்டு வந்தோம்னா இது எதுக்கு தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சண்டை வரும். அதோட கூடுமான வரைக்கும் குறை சொல்கிற வேலைகள் அப்படிங்கிறது வச்சுக்கக்கூடாது. நீ இந்த வேலை செய்யறது சரியில்லை, இந்த வேலை செய்யறது சரியில்லை, ஒரு சாப்பாட்டில் ருசி இல்லை, போல வரல, இந்த மாதிரி நம்ம குறை சொல்ல ஆரம்பித்தோம்னா அது பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விடும். அதனால் கூடுமான வரைக்கும் குறை சொல்கிறதே நல்ல விதமாக சொல்லணும். இதை இப்படி செஞ்சதா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம வார்த்தைகளில் விளாண்டுக்கணும். அதுதான் நல்லது. பெரும்பாலும் நண்பர்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிங்க. வெளிவட்டாரத்தில் நண்பர்களோட சுற்றுறேன் அப்படிங்கிறத தவிர்த்துடணும். ஏன்னா எங்கேயாவது ராத்திரியில் 7 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு மேலே சுற்றிவிட்டு போகிற இடத்துல ஏதாவது தேவையற்ற பிரச்சனைகள், சர்ச்சைகள், வம்பு வழக்கு நம்ம மேலே வந்து விழுந்துடும். அதில் கவனமாக இருங்க. மற்றபடி காசு பணம் 10 ரூபாய்க்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது. குடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துங்க. யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றக்கூடாது. அடுத்தவங்களுக்காக போய் எதுலேயுமே நீங்கள் போய் சலுகை கேட்குறேன் அப்படின்னு நிற்க வேண்டியது கிடையாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி தொழில் ரீதியாக நல்ல வருமானம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறத மிச்சப்படுத்தக்கூடிய அமைப்பு. கடந்த காலகட்டத்தில் தொழிலில் நலிவடைஞ்சவர்கள், வேலையை இழந்தவர்கள், இவங்க எல்லாம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த சனி வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் அவசியம் செஞ்சே தீருவார். ராசிக்குள்ளேயே இருக்கிற குரு பெரிய அளவு நன்மையும் செய்ய மாட்டார், தீமையும் செய்ய மாட்டார். அப்படிங்கிறதால அவரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தினமும் குளித்து முழுவிட்டு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம், எல்லை தெய்வத்தை வணங்கலாம், தப்பு கிடையாது. அதோட மாற்றுத்திறனாளிகள், ஏழைபால மாணவர்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க, இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம், ஆடை தானம், இதில் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த சனி வக்கர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தை நோக்கின பயம். அதாவது தொழிலிருந்து லாபத்தை நோக்கி சனி போகிறார். அப்படிங்கிறப்ப தொழில் வளர்ச்சியை கொடுத்து அதன் மூலியமாக லாபத்தையும் கொடுப்பாரு. சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. எந்த கிரகம் கொடுத்தாலும் சனி தடுக்கும். சனி கொடுத்தா யாரும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்க முடியாத ஒரு வளர்ச்சியை சனி பகவான் கொடுப்பாரு. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.